6 படையோட சக்தியும் நம்ம செல்லக்குட்டியோட இருக்குது. அதையும் தாண்டி லைஃப்பில் நம்ம எப்படி இருக்கணுன்றதுக்கு இது ஒரு பெரிய மெய்சில் இருக்கிற மொமெண்ட்டுக்கா. ஏன்னா நம்மளே கேட்டட் கம்யூனிட்டின்னு ஒன்றுக்குள்ளே பூட்டிக்கிட்டு பக்கத்தில் யாருன்னு கூட தெரியாமல் இருப்போம். ஆனால் இந்த புள்ள எங்கள் வீட்டு புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 அம்மாக்களும் சொல்கிறாங்க பாருங்கள். அந்த அன்புக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேண்டுதல் வச்சு நான் இவனுக்காக இந்த கோயிலுக்கு போகிறேன், அது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருக்காங்கன்றது இன்னும் முக்கியம். நீ ஃபஸ்ட்டு மியூசிக் கிளாஸ் போகணுமா, அதுக்கு நான் துணையாக இருக்கிறேன். நீ அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுமா, அதுக்கு நான் துணையாக இருக்கேன்னு தாம் பிள்ளையா ஒவ்வொருத்தரும் நினச்ச அந்த 6 தாய்மார்களுக்குமே ஒரு பெரிய 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 கைத்தட்டல் கொடுக்கணும். அவங்க இங்கே கூப்பிட்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கூப்பிட்டுருவோமா? நீங்க கூப்பிடுங்க விஜய். ஒரு பெரிய கைத்தட்டலோட இங்கே பார்த்த அந்த தேவதைகளை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு நல்ல கைத்தட்டலோட கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டீங்க. இதுக்கு மேல அந்த குழந்தை கையில அந்த வேல் இருக்கிறது தான் முக்கியம். அந்த வேலை கொடுத்துருங்க. முதல்ல அந்த குழந்தை பாடணும் அப்படின்ற ஒரு ஆசை, அந்த கனவை நிஜமாக்கிறதுக்கு முதல் படி நீ போடா நான் பார்த்துக்கிறேன் அந்த செலவன் சொன்னீங்கல்ல. எல்லாருக்கும் வணக்கம். நான் விஷ்ணுவோட உமா மம்மி பேசுகிறேன். விஷ்ணு தொண்டை போயிடுச்சு. அவன் நல்லா பாடணும்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் போயிட்டு வேல் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்திருக்கேன். அவன் நல்லா வெற்றி அடையணும்னு அந்த முருகன் அருளால் அவன் நல்லா வெற்றி அடைவான் நம்புற முழு நம்பிக்கையோடு போயிட்டு வந்திருக்கான். நடக்கும். சொல்லுங்க. நான் லக்ஷ்மி. நான் திருத்தணி போய் வந்திருக்கேன். முருகன்ட்ட வேலை வச்சு வேண்டின்னு வந்திருக்கேன். முருகன் அவன் நல்ல வழியில் கொண்டாந்து சேர்த்துருவார். ரொம்ப வெற்றி அடைவோம் நாங்கள். நான் விஷ்ணுவோட காமாட்சி மம்மி பேசுகிறேன். நாங்கள் விஷ்ணுக்காக வேண்டின்னு பழனி போயிட்டு வந்துக்கிறோம். வெற்றி பெறணுன்ட்டு விஷ்ணு கண்டிப்பாக வெற்றி பெறுவான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பழனி திருத்தணிலாம் போகிறதுக்கு முன்னாடி எங்கேயோ ஒன்றா ஷாப்பிங் போயிருக்கீங்களே எல்லாரும்? எங்க காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டே 6 படம் ஒண்ணா கிடைக்கலன்னு போராடுது. கோயில தான் பார்த்தீங்க. சரி, ஆனா இந்த அழகிய தருணத்துல someone who's truly happy விஷ்ணுவை வந்து ப்ராடிஜி அப்படின்னு கொண்டாடினவர் அப்படின்னா அது நம்மளுடைய ஸ்ரீனி சார் தான். ஸ்ரீனி சார் ஒரு நல்ல விஷயம் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சது ஒரு நல்ல ஒரு விஷயம். அது என்னதுன்னு நீங்கள் சொல்லட்டுமா, இல்லாட்டினா நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் வந்துடுங்க சார். நான் வந்து சொல்லிடுறேன். ப்ளீஸ் வாங்க. இது வந்து நீயே ஓப்பன் பண்ணு. நீ இதை தொடர்ந்தானா உனக்கு ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு விஷயம். ரொம்ப 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 அழகா நம்ம
செம்பு முருகனுக்காக நீங்க ஒரு பாட்டு பாட போறீங்க அப்படின்றது தான் இதோ இந்த பெரிய பெரிய அனௌன்ஸ்மெண்ட். மீண்டும் விஷ்ணுக்காக இந்த பெரிய உள்ளம்காக பாதாள செம்பு முருகன் அவர் அந்த ஆதீனமே அவரும் விருப்பப்பட்டார் இந்த மாதிரி விஷ்ணு ஒரு பாட்டு பாடணும். அது என்னால் நான் என்ன அளவுக்கு ஓரளவுக்கு நான் இசையமைச்சு நீ சூப்பராக பாட போகிற ஒரு பாட்டு முருகனை பற்றி, பாதாள செம்பு முருகனை பற்றி ஒரு பாட்டு நீ பாட போகிற. அதுதான் உன்னோட முதல் பாட்டு. ஒரு பென் இருக்கா? நான் அது கொண்டு வரேன். சீக்கிரம் கொடுங்க. மொத்த செக் புக் வச்சிருக்காரு, ஒன்று வாங்குவோம். அப்படியே ஒரு அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்க. முதல் சம்பளம் 25,000 ரூபாய். இந்த மேடையில் உங்களுடைய முதல் பாடலுக்காக, பாதாள செம்பு முருகனுக்காக நீங்க பாடக்கூடிய பாடலுக்காக, அரங்கம் நிறைந்த இடத்தில் உலகம் பார்க்கும் மேடையில் குழந்தை உங்களுக்காக ஸ்ரீனி சார் இங்கே அமைச்சு கொடுத்துருக்காரு. அந்த செம்பு முருகனே நீங்க பாடணும் அப்படின்ற அந்த ஆதீனமே அவர் வந்து கேட்டிருக்காரு. இது எவ்வளோ ஸ்பெஷல் கண்ணா உங்களுக்கு? எனக்கு இது நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் நினச்சி கூட பார்க்கல. அவனுக்கு பேச தெரியாது, அவனுக்கு பாட மட்டும்தான் தெரியும் அவனுக்கு. எனக்கு ஒரு இந்த ஷோவோட ரசிகராக ஒரே வார்த்தை சொன்னோம். ஒரு நொடியில் ஒருத்தருடைய வாழ்க்கை இவ்வளோ அழகாக ஒரு பிளெஸ்ஸிங்காக மாறும் அப்படின்னா அதுக்கு சரிகமாப்பா மேடை ஒரு மிகப்பெரிய சாட்சி. ரொம்ப 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 சந்தோஷம். சார் கையால் முதல் செக் வாங்கியிருக்கேன், இன்னும் பல செக் வாங்க போகிறேன். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. இந்த பயணம் தொடர்ந்துட்டே இருக்கணும், கலக்கணும் டல்லிங். தேங்க்யூ தேங்க்யூ சார். இந்த அன்புக்கும் இந்த செக் புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. செக் புக் கொடுத்துருங்க. பெண்ணு நீங்கள் கொடுத்துருங்க சார். சார் வாங்கிட்டீங்க. பெண்ணு நீங்கள் கொடுத்துருங்க. பென் கொடுத்துருங்க. தேங்க்யூ சார். Thank you so much, Srini sir, for this beautiful gesture. And Vishnu, முருகன் துணையால் உங்களுடைய 6 அம்மாக்களின் துணையால் ஸ்பெஷலாக இருக்கணும். Okay, good luck. Thank you so much. All the best. நன்றி. தேங்க்யூ சும்மா.